மலைகளின் மத்தியில் மூங்கில் வீடு. சிட்டில இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில புஜ்ஜியும் பன்னுவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க இருக்கிற வீட்டோட மொட்டை மாடியில உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. டேய் பன்னு, இந்த கோடிங் எல்லாம் பார்க்கும்போது இந்த சாஃப்ட்வேர் என்னை விட ரொம்ப புத்திசாலின்னு தோணுதுடா. காலையில லாகின் பண்ணா எப்ப ராத்திரி ஆகுதுன்னு கூட தெரியறதில்ல. வெயில்ல வெளியில போக முடியாம நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஏசி காத்தை சுவாசிச்சு சுத்தமான காத்து என்னங்கிறதையே நான் மறந்துட்டேன். சுத்தமான காத்தை விட எனக்கு தெரிஞ்சு வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் நம்ம சுவாசிக்கிறோம். ஆமா புஜ்ஜி, இந்த ஆடம்பரம் எல்லாம் எதுக்குன்னே தெரியல. நம்ம சம்பாதிச்சு அனுப்புற பணத்துல அம்மாங்க நல்லா தான் இருக்காங்க, ஆனா நம்ம தான் இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். பேசாம ஒரு மாசத்துக்கு நம்ம ஊருக்கு போய் அங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாமா? ஏன்னா அங்க சுத்தமான காத்தாவது இருக்கும்ல. நம்ம ஆத்தங்கரையோரமா வந்து உட்காந்து கோடிங் பண்ணும்போது வர லாஜிக்கு இங்க ஆபீஸ்ல கூட வராது. சூப்பர் ஐடியா கொடுத்தடா. இப்பவே நம்ம பாஸ்க்கு மெயில் பண்ணலாம். சார், இங்க வானிலை சரியில்லை, நம்ம லேப்டாப் குள்ள இருக்கிற ஃபேன் சுத்த மாட்டேங்குது. அதனால எங்க ஊருக்கு போனா அங்க சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்ல நல்ல லேப்டாப் ஒர்க் ஆகும், என் மூளையும் ஒர்க் ஆகும்னு சொல்லி மெயில் அனுப்புறேன். சீக்கிரமா லக்கேஜ் பேக் பண்ணிக்கோடா. அப்படின்னு நினைச்சாங்களோ இல்லையோ, அவங்களுடைய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு 2 பேருமே அவங்களுடைய கிராமத்துக்கு கிளம்புனாங்க. அவங்க ஊர் மண்ணு மிதிச்ச உடனே அந்த மண் வாசத்துக்கு அவங்களுக்கு உசிரை வந்த மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மாங்களை பார்த்து 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க சின்ன வயசு நண்பன் சின்னுவை பாக்குறதுக்காக போனாங்க. சின்னு அதே ஊர்ல ஒரு மளிகை கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான். ஓ, சாஃப்ட்வேர் சிங்கங்க வந்துட்டீங்களா? என்ன, உங்க ஆபீஸ்ல இருந்து உங்க பாஸை உங்களை துரத்தி அனுப்பிட்டாங்களா? இல்ல உங்களால அங்க இருக்க முடியாம நீங்களே இங்க ஓடி வந்துட்டீங்களா? டேய் போதும், கிண்டல் பண்ணாதடா. சின்னு, இது வெயில் காலம், வெயில் அதிகமா இருக்குல்ல. பேசாம நம்ம எல்லாரும் எங்கேயாவது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாமாடா? ஏன்னா சிட்டில மட்டும் இல்லடா, நம்ம கிராமத்துலயும் வெயில் அதிகமா தான் இருக்கு. அப்போ சின்ன ரகசியமா அவங்க கிட்ட, நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னா உங்களை ஒரு சூப்பரான இடத்துக்கு நான் கூட்டிக்கிட்டு போறேன். அது மலைக்கு மேல இருக்கிற இடம். நம்ம முன்னோர்கள் அப்ப கட்டி வாழ்ந்த வீடுங்க இன்னும் அப்படியே இருக்கு. அது மூங்கில் வீடுங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்தா தரையில இருக்கிற மாதிரி இருக்காது, ஆகாயத்துல மேகங்களுக்கு நடுவுல தொங்குற மாதிரி இருக்கும். 3 பேரும் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாக்கள் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க. என்னது ட்ரிப்பா? இங்க இருக்கிற வெயிலுக்கு ட்ரிப்புக்கு போனா என் மேக்கப் எல்லாம் கரைஞ்சி ஊத்திடும். அது மட்டும் இல்லாம மலைக்கு மேல ஏறும்போது என் பட்டு புடவை கிழிஞ்சு போயிடும். நான் வரமாட்டேன். இருச்சிச்சும், சின்ன சொல்றத பார்த்தா அது அந்த மாய உலகமா இருக்குமோ? அதான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே அந்த மாய உலகத்துல 11 மலைக்கு தாண்டி ஒரு மலையில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாமே. அங்க கூட ஒரு அருவி இருக்காமா, ரொம்ப அழகா இருக்குமா. அவங்க எல்லாரும் யார் பார்வையிலையும் படாம நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம். அங்க வெயில் காலத்துல கூட நல்ல குளிர்ச்சியா இருக்குமா. அங்க காத்துல ஒரு விதமான காட்டுப்பூவோட மனமும் வருமா சோட்டோ. ஆமா டோனி, எங்க பாட்டி சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த 11 மலையை தாண்டி போறது அவ்வளவு ஒன்றும் சுலபம் இல்ல. வழியில கொடூரமான மிருகங்கள் இருக்குமா, பூச்சிங்களோட சத்தம் கேக்குமா, ரொம்ப பயமா இருக்குமாமே. ஐயோ, 11 மலையா? டேய் சின்னோ, எங்க எல்லாருக்கும் ஒர்க் அவுட் பண்ண வைக்கலான்னு நீங்க பிளான் பண்ணிட்டீங்களா என்ன? இந்த சாஃப்ட்வேர் காலெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும்டா. பரவாயில்லடா, நம்ம பாடி ஃபிட்டா இருக்கிறது நல்லது தானே. அது மட்டும் இல்லாம மலையேறி மூங்கில் வீட்டுல வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கும். அத்தை, நீங்க பட்டு புடவை கட்டிக்கோங்க, உங்களை நாங்க தூக்கிக்கிறோம். வேணும்னா நீங்க தங்குற அந்த மூங்கில் வீட்டுக்கு ஒரு ஏசியை கூட நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். போதும், எனக்கு கிண்டல் பண்ணாத புஜ்ஜி. சரி, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப நான் மட்டும் உங்க கூட வரலனா எப்படி? நானும் வரேன், போலாம். எல்லாம் என் தலையெடுத்து. பயணம் தொடங்குச்சு. சிச்சு ஒரு பெரிய பெட்டியை எடுத்து வச்சுக்கிட்டா. அதுல பாதி அவனுடைய மேக்கப் கிட்டு தான் இருந்துச்சு. பசங்க 2 பேரும் முதுகுல லேப்டாப் பேக்க போட்டுக்கிட்டாங்க. சின்ன ஒரு குச்சியை வச்சு வழிகாட்டிக்கிட்டே இருந்தான். அப்படி ஒரு மலை ஏறும்போது எல்லாருக்குமே கால் வலிக்க ஆரம்பிச்சுது. ஐயோ, என் பட்டு புடவை முள் பொதில்ல மாட்டிக்கிட்டு கிழிஞ்சிருச்சு. இங்க ஒரு மளிகை கடையும் இல்ல, ஒரு பியூட்டி பார்லர் கூட இல்ல போல தெரியுதே. என்ன ஊரம். அத்தை, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா குரங்குகளோட மால் இருக்கான். அங்க வாழைப்பழம் டிஸ்கவுண்ட்ல தருவாங்களாம். சொல்ல போனா கொஞ்சம் ஹெட் மசாஜ் கூட குரங்குங்க பண்ணோன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வெயில் அதிகமா இருந்ததுனால பன்னுவோட வாட்டர் பாட்டில் தீந்து போச்சு. டேய் சின்னோ, இன்னும் எவ்வளவு தூரம்டா? சாஃப்டான என் காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா. என்னோட எனர்ஜி எல்லாமே தீந்து போச்சுடா. இப்பதானடா ஒரு மலையை தாண்டி வந்தோம்.
இன்னும் 6 மலை இருக்கு. அங்க பாரு, கரடியோட காலடி தடம் தெரியுது. ஒருவேளை அதுவும் உனக்கு ஃப்ரெண்டாக வந்திருக்குமோ? அத கேட்டதும் சிச்சு சின்னுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஐயோ, கரடியா? அத நான் போட்டிருக்கிற நகையை பிடுங்கிக்குமா? அதுக்கு கோல்டுனா பிடிக்குமா? அத்தை, அதுக்கு நகையை விட சென்ட் வாசனா ரொம்ப பிடிக்குமாமா. பார்த்து போங்க, நீங்க அடிச்சிருக்கிற அந்த சென்ட்டோட வாசத்துக்கு அந்த கரடி வேகமா ஓடி வந்து உங்களை தூக்கிட்டு போனாலும் போயிடும். அப்பதான் வழியில ஒரு சின்ன கால்வாய் வந்துச்சு. எல்லாரும் தண்ணியில குதிச்சாங்க. ஆனா சிச்சு மட்டும் தண்ணியில குதிக்கவே இல்ல. ஐயோ டோனி, நான் தண்ணியில குதிக்கல. என் கை கால் உடஞ்சு போச்சுன்னா என்னை பாத்துக்க யாரு இருக்காங்க? என் அழகு போச்சுன்னா என் இன்ஸ்டா ஃபேமிலி எல்லாம் என்னை விட்டு போயிடும். அத்தை, கால்வாயில இறங்கலனா அப்புறம் நரி கூட்டம் வந்து உங்களை தூக்கிக்கிட்டு போயிடும். அதுங்களுக்கு நீங்க தான் டின்னர் ஆவீங்க. ஒழுங்கு மரியாதையா தாண்டி வாங்க. அப்போ சிச்சு காக்கா கண்ணு மூடிக்கிட்டே பறந்து போய் நேரா பன்னு மேல விழுந்ததுனால பன்னுவோட பேக் ஆத்துக்கு பக்கத்துல போய் விழுந்துருச்சு. ஐயோ, நீங்க எகிரி குதிக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சேனா ஆண்டி அப்படின்னு சொன்னா பன்னு. கடைசியில எல்லா மலையும் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அழகான காட்சி கண்ணுக்கு தெரிஞ்சது. தூரத்துல ஒரு பெரிய அருவி, அதுல இருந்து சில்லுன்னு சாரல் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அருவில இருந்து கொற்ற தண்ணி கீழே ஆறா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரியா அந்த தண்ணிக்கு மேல இந்த பக்கம் ஒரு மூங்கில் வீடு, அந்த பக்கம் ஒரு மூங்கில் வீடு, நடுவுல ஒரு மூங்கில் பாலம். பாக்குறதுக்கு ஏதோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அங்க வீசுற அந்த சில்லுன்னு காத்து, அங்க இருக்கிற அந்த கிளைமேட், இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. வாவ், அந்த காலத்திலேயே என்ன அழகா வீடு கட்டிருக்காங்கல்ல. நம்ம தாத்தா பாட்டிங்கள இன்ஜினியர்ஸா? இந்த காலத்துல இருக்கிற பில்டிங்ஸை விட இது ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க ஆபீஸ் ரூமை விட இங்க ரொம்ப குளுகுளுன்னு இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, இத பாக்கும்போது எனக்கு கோடிங் நல்ல வேலை செய்யுது. ஆமா புஜி, அந்த காலமோ இந்த காலமோ புத்திசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த காலத்துல இருக்கிற புத்திசாலிங்க கட்டுற வீடை விட அந்த காலத்துல இருக்கிறவங்க இன்னும் ஸ்ட்ராங்காவே வீடு கட்டிருக்காங்க. அததான் சொல்றது, நம்ம முன்னோர்கள் ரொம்ப திறமைசாலிங்க. அங்க போனதும் எல்லாரும் முதல்ல அருவியில இறங்கி குளிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த பொருட்களை வச்சு சமையல் செஞ்சாங்க. அந்த சமையல் மனம் அந்த இடம் முழுக்க பரவுச்சு. அப்பதான் புஜ்ஜி எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருந்தா. சிச்சு அத்தை, பிளான் கேளுங்க. நீங்க அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த வீட்ல இருங்க. நான், பன்னு, எங்க அம்மா சோட்டு அத்தை எல்லாம் இந்த பக்கம் வீட்ல இருக்கோம். சாயந்தர நேரம் அந்த வீடுங்களுக்கு நடுவுல இருக்கிற பாலத்துல உட்காந்து நம்ம பேசிக்கலாம். என்னது, அந்த காதல அசைற வீட்டுல நான் இருக்கிறதா? ராத்திரி காத்தடிச்சு அந்த வீடு அந்த அருவில போய் விழுந்துச்சுன்னா ஐயோ, என்னால அந்த வீட்டுல தங்க முடியாதுப்பா. பயப்படாதம்மா, அப்படி எதுவும் ஆகாது. ஆனா நீ ஒருவேளை நம்ம வீட்டுல பேய்களை பார்த்தா என்ன எழுப்பு, நான் செல்ஃபி எடுத்து போட்டுட்டு இன்ஸ்டால ரீல் போடணும். அன்னைக்கு ராத்திரி நேரம் இருட்டு அதிகமா இருந்தாலும் கூட அந்த மலைக்கு மேல இருக்கிற அந்த நிலாவோட வெளிச்சம் பட்டு அவங்களுக்கு டியூப்லைட் வெளிச்சம் அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு தான் இருந்துச்சு. இந்த பக்கம் சிச்சுவும் சின்னவும், அந்த பக்கம் அவங்க 4 பேரும் அந்த காத்துல வெளியில உக்காந்துக்கிட்டு சத்தமா பேச ஆரம்பிச்சாங்க. டோனி, இங்க ஏசி தேவையில்ல. ஆனா காத்துக்கு இந்த கூடு அசையும் போது எனக்கு உயிர் போயிட்டு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கு. இங்க படுத்து எப்படி தூங்குறது? என் பெட்டியில இருக்கிற மேக்கப் பொருள் எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு. பயப்படாத சிச்சு, இது நம்ம முன்னோர்கள் கட்டின வீடு. காத்துல அசையும், ஆனா கீழே விழுந்துராது. பயப்படாம நல்லா தூங்கு, உனக்கு இங்க எந்த பிரச்சனையும் வராது. இந்த இடம் எவ்வளவு அமைதியா இருக்கு பாரு. உன் மனசுல இருக்கிற பயத்தை தூக்கி தூரமா போட்டுரு. டே பன்னு, பாத்தியாடா, நம்ம சிட்டில ஏசிக்காக லட்ச லட்சமா பணத்தை செலவு பண்றோம். ஆனா நம்ம முன்னோர்கள் எல்லாரும் எவ்வளவு புத்திசாலிங்க. இந்த மலை உச்சியில இப்படி ஒரு வீடு கட்டினா ஏசியே தேவைப்படாது அப்படின்னு அவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு பாரு. ஆமா புஜ்ஜி, இப்படி ஒரு இடத்துக்கு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு வந்த சின்னவுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாண்டா, நாளைக்கு காலையில கீழே போய் நம்ம அருவியில தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம். எங்க அம்மாவுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல. இல்ல, எங்க அம்மாவுக்கு நான் மீன் பிடிக்கவும் கத்து கொடுக்கறேன். மீன் குழம்பா? அப்போ ஓகே, கூடவே மீன் வறுவலும் செஞ்சு கொடுக்கணும்டா. இல்லனா நான் கோச்சுப்பேன். அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு அந்த அருவியை பார்க்கும்போது அங்க ஒரு அருமையான காட்சி எல்லாரும் பார்த்தாங்க. ஒரு கரடி அதோட குழந்தைங்களோட, அதாவது குடும்பத்தோடவே அந்த ஆத்துல இருக்கிற தண்ணியை குடிக்கிறதுக்காக வந்திருந்துச்சு. அப்போ அத பார்த்து சிச்சு, ஐயோ சின்ன, அங்க பாரு, ஏதோ ஒரு கருப்பு உருவம் நிக்குது. அது நம்ம வீட்டுக்குள்ள வந்துருமா? என் பட்டு புடவை எல்லாம் வீணா போயிடுமா? ஐயோ அத்தை, அது கருப்பு உருவம் இல்ல, அது கரடி. அது உங்களை எதுவும் பண்ண வரல. ஏன்னா உங்க மேல அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது குழந்தைங்களோட வந்திருக்கு. இங்க குளிச்சுட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு போறதுக்காக தான். வாவ், காட்டு விலங்குகளை இவ்வளவு பக்கத்துல இருந்து பார்த்தது இதான் முதல் தடவை.
நேஷனல் ஜியோகிராபிக் சேனலு இப்ப நம்ம தங்கியிருக்கிற வீட்லயே இருக்கு. ஆபீஸ்ல மீட்டிங் பாக்குறத விட இது ரொம்ப நல்லா இருக்கு. காட்டு விலங்குகளுக்கும் ஒழுக்க தெரியும் புஜ்ஜி. நாம அதுங்களை எதுவும் பண்ணாத வரைக்கும் அதுங்களும் நம்ம எதுவுமே பண்ணாது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அப்பவே இதுங்களோட சேர்ந்து ஒன்னா இங்க வாழ்ந்திருக்காங்க. அப்போ தூரத்துல மானுங்க எல்லாம் கூட்டமா போறத பார்த்து அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி அந்த காட்டு கோழிங்க கூட கத்துற சத்தம் கேட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படியே ஒரு வாரமும் போச்சு. பகல் நேரம் அவங்க ஆத்துல போய் குளிச்சுட்டு அங்கேயே உட்காருறது, விளையாடுறது, பேசுறது. ராத்திரி நேரம் அந்த மூங்கில் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிறது, சிரிச்சுக்கிறது. இப்படியே அவங்க வாழ்க்கை ஓடுச்சு. இப்போ சிச்சுவுக்கு கூட அந்த காட்டுல வாழ்ற வாழ்க்கை ரொம்ப பிடிச்சு போச்சு. அங்க இருந்து ஊருக்கு போகணும் அப்படிங்கறதுல அவளுக்கு விருப்பமே இல்ல. பசங்களா, நீங்க சிட்டிக்கு போய் வேலை செய்றீங்க, இப்போ ஓகே. ஆனா ஃபியூச்சர்ல சிட்டிலேயே வாழணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி இயற்கையோடு ஒன்றி வாழும் போது கிடைக்கிற அந்த நிம்மதி சிட்டில வாழ்ற வாழ்க்கையில கிடைக்காது. இத பசங்களுக்கும் சொல்லி கொடுங்க. ஆமா டோனி, இந்த ஒரு வாரத்துல என் பிபி குறைஞ்சு போச்சு. என் ஸ்கின்னும் க்ளோ ஆகுது. ஏன்னா இங்க ஏசி கூட இல்லாம நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். அடுத்த வருஷமும் நாம இங்க வரலாம். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இங்க வந்துட்டு போனா சந்தோஷமா தான் இருக்கும். ஆமா அத்தை, ஆனா அடுத்த தடவை வரும்போது பட்டு புடவையை கட்டிக்கிட்டு வராம நல்ல ட்ராக் சூட்டா போட்டுக்கிட்டு வாங்க. இல்லனா 11 மலை இல்ல, ஒரு மலையை கூட உங்களால ஏற முடியாது. அப்புறம் குரங்கு கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டு நாங்க வந்துருவோம். டேய் பனு, உங்களுக்கு இது நல்லா ஜாலியா இருந்திருக்கும்ல. நம்ம ஊர்ல கூட இதே மாதிரி மரங்களை வளர்க்கணும்டா. அப்படி அன்னைக்கு அவங்க அவங்களுடைய பயணத்தை முடிச்சுட்டு அந்த மூங்கில் வீட்டையும் விட்டு அந்த அருவியையும் விட்டு ஊருக்கு கிளம்புனாங்க. ஆனா திரும்பி வரும்போது அத்தனை மலைகளை இறங்குறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. சொல்ல போனா இதெல்லாம் விட்டுட்டு போறோமே அப்படிங்கிற கஷ்டம் மட்டும் இந்த அவங்க மனசுக்குள்ள இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம ரொம்ப பிஸியா சிட்டில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நாம இயற்கையோட ஒன்று இருக்கிற இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னா அந்த ஒரு வருஷம் எப்படியாவது தாக்கு பிடிச்சிடலாம். துணியின் சமையல். பறவைங்களோட கிராமத்துல இருக்கிற பறவைங்க எல்லாரும் புதுசா ஆடு வளர்ப்புல ஆர்வத்தை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற பறவைங்களான மகிக்கழுகு, துணி, சோட்டு, சிச்சு எல்லார்கிட்டயுமே 4-5 ஆடுங்க இருந்துச்சு. தினமும் காலையில எழுந்திருச்சு வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எல்லாருமே அவங்கவுங்க கிட்ட இருக்கிற ஆடுங்களை கூட்டிக்கிட்டு மலைக்கு மேலே இருக்கிற காட்டுக்கு ஆடுங்களை மேய்க்க கூட்டிக்கிட்டு போவாங்க. ஆடுங்க அங்க புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மதிய நேரம் எல்லாரும் அவங்க கொண்டு வந்த சாப்பாடை பிரிச்சு சாப்பிடுவாங்க. ஆனா பறவைங்களுக்கு காலையில எழுந்திருச்சு சமையல் செய்யறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நாள் மதிய நேரம் மரத்துக்கு கீழே உக்காந்து இவங்க எல்லாரும் சாப்பிடும் போது இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணி லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணி, இன்னைக்கும் சாப்பாடு ஆறி போச்சு. காலையில எழுந்திருச்சு 5 மணிக்கெல்லாம் சமைக்கிறோம்ல, அதான் காலையில எழுந்திருச்சு 5 மணிக்கெல்லாம் சமைச்சு அதுக்கப்புறம் இந்த ஆடுங்களை கூட்டிக்கிட்டு இங்க வர்றதுக்குள்ள உசுரே போயிட்டு வருது. தினமும் இந்த சாப்பாடு சாப்பிட முடியறதில்ல. ஆமா துணி, என்னோட பிரச்சனையும் அதுதான். காலையில 4:30 மணிக்கு எந்திரிக்கிறது, பசங்களுக்கு ஒரு பக்கம் லஞ்ச் கட்டணும், ஒரு பக்கம் நமக்கு கட்டணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள கையெல்லாம் வலிக்குது தெரியுமா? சரி வந்து சாப்பிடலான்னு பார்த்தா கொண்டு வந்த சாப்பாடு கல்ல மாதிரி ஆயிடுது. நானும் அந்த கஷ்டத்தை பத்தி தான் உங்ககிட்ட பேசலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில எழுந்துச்சு சமைக்கிறது கூட அவ்வளவா கஷ்டம் தெரியல. ஆனா எல்லா வேலையும் செஞ்சுட்டு மதியம் சாப்பிடலான்னு உட்காரும் போது இந்த ஆறி போன சாப்பாடை பார்த்தாதான் சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. அப்போ சிச்சு காக்கா கவலையா, நீங்க எல்லாரும் எழுந்துச்சு சமைக்கிற சாப்பாடு வீணா போகுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு காலையில எழுந்திருக்கவே முடியல. எனக்கு எழுந்திருக்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால நேத்து மிச்சமான புளிசோறு தான் இந்த டப்பால கட்டி கொண்டு வந்தேன். அது நல்லா இல்ல, இருந்தாலும் வேற வழி இல்லாம அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம எல்லாருடைய பிரச்சனையும் ஒண்ணுதான் இல்லையா? இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம எதுக்காக தினமும் வீட்லயே சமைச்சு கொண்டு வரணும்? வீட்ல சமைக்காம வேற எங்க சமைக்க சொல்ற? நாம எல்லாரையும் பட்னியா இருக்க சொல்லி சொல்றியா நீ? நான் பட்னியா இருக்க சொல்லி சொல்லல மகி. வீட்ல சமைக்காம தினமும் மதிய நேரம் இதோ இந்த மரத்தோட நிழல்ல இங்கே சமைக்கலாம்ல. சோட்டுக்கிளி அதை கேட்டு ஆச்சரியமா, இங்க சமைக்கிறதா? அது எப்படி சாத்தியமாகும் டோனி? இங்க அடுப்பு இல்ல, கேஸ் இல்ல, சிலிண்டர் இல்ல, ஏன் ஒரு பாத்திரம் கூட இல்ல. இது என்ன பெரிய விஷயமா? இங்க நிறைய விறகு கிடைக்கும். 3 கல்லு வச்சா அது அடுப்பா மாறிட போகுது. நாம தினமும் இங்க வரும்போது சமைக்கிறதுக்கு தேவையான பொருளும் ஒரு 2 பாத்திரத்தையும் கொண்டு வந்தா போதும். மதிய நேரம் இங்கே விறகடுப்பு பத்த வச்சு சுட சுட சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம் இல்லையா? அடடா துணி, இந்த யோசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
நாம மதிய நேரம் இங்கேயே சுட சுட உக்காந்து இந்த சில்லுன்னு காத்து வீசும்போது சாப்பிட்டா சொர்க்கமே நம்ம கண்ணுக்கு தெரியும். சிச்சு காக்கா கவலையா, ஐயோ இங்க சமைக்கிறதா, என்னால முடியாதுப்பா. எனக்கு நீங்க சமைச்சு கொடுத்தா உக்காந்து சாப்பிடுவேன். ஆனா விறகு பொறுக்கிட்டு வந்து கல்ல அடுப்பா மாத்தி அதுல புகையில ஊதி ஊதி சமைக்கிறதெல்லாம் நம்மளால முடியாது சாமி. இதுக்கு நான் தினமும் வீட்ல இருந்தே சமைச்சு கொண்டு வந்துருவேன். இரு சிச்சு, முழுசா நான் சொல்றது கேளு. தினமும் எல்லாரும் சமைக்க தேவையில்ல. ஒரு நாள் ஒருத்தங்க சமைக்கலாம். அதாவது இன்னைக்கு நான் சமைச்சேனா நாளைக்கு சோட்டோ, நாளைக்கு மஹி, அதுக்கு அடுத்த நாள் நீ. இப்படி ஆள் மாத்தி ஆளு ஒவ்வொரு நாள் ஒருத்தங்களா செய்யலாம். அப்போ வாரத்துல 3 நாள் நம்ம சமைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அது மட்டும் இல்லாம சூடா சாப்பாடும் கிடைக்கும் இல்லையா? அப்போ சிச்சு மனசுக்குள்ள, ஓஹோ, அப்போ ஒரு நாள் நான் சமைச்சேனா அடுத்த 3 நாள் நான் சமைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா எனக்கு சூடான சாப்பாடு கிடைக்கும். இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஐடியா தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரிதா டோனி, தினமும் வீட்டுல சமைச்சு சமைச்சு எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. காட்டுல நான் 3 நாளைக்கு ஒரு தடவை சமைச்சா போதும். இந்த ஐடியா எனக்கு ஓகே தான். சரி, அப்படின்னா நாளையில இருந்து ஆடுங்களை மேய்க்க கூட்டிக்கிட்டு வரும்போது சமைக்க தேவையான பொருட்களையும் நாம எடுத்துக்கிட்டு வந்துடலாம். முத நாள் நானே செய்யறேன். நாளைக்கு நீங்க சாப்பாட்டுக்கு எதுவும் எடுத்துட்டு வர தேவையில்லை. நானே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சமைச்சு கொடுக்கறேன். நீங்க ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு வாங்க, கையோட தட்டு கொண்டு வாங்க. எல்லாரும் டொனியோட ஐடியாவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப பாராட்டினாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாருமே அவங்கவுங்க ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு காட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் டொனி குருவி ஆடுங்களை மட்டும் இல்லாம அன்னைக்கு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் காட்டுக்கு கொண்டு வந்தா. சோட்டு மஹி 2 பேரும் காட்டுல இருந்து விறகுகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. துணி 3 கல்ல வச்சு அடுப்ப உருவாக்குனா. அதுக்கப்புறம் விறகு வச்சு அடுப்ப பத்த வச்சு அதுல அவ கொண்டு வந்திருக்கிற பொருட்களை எல்லாம் போட்டு மதியத்துக்கு எல்லாருக்காகவும் சமைச்சுக்கிட்டு இருந்தா. வாசம் ரொம்ப அருமையா வந்துகிட்டு இருந்துச்சு. ஐயோ டொனி, நீ சமைக்கும் போது அந்த வாசத்துக்கே பசி 2 மடங்கு ஆகுது. அதுலயும் காட்டுல உட்காந்து சாப்பிடுறது நினைச்சா உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா டொனி, வீட்டுல அந்த கேஸ் அடுப்புல சமைக்கிறத விட காட்டுல விறகடுப்புல சமைக்கிறது ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆடுங்களும் அதுங்க பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நாமளே இங்க சந்தோஷமா அமைதியா உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ சிச்சுவுக்கு பசி அதிகமாச்சு. டொனி, இன்னும் எவ்வளவு நேரம்? ஏன் பசி எனக்கு அதிகமாகுது. சீக்கிரமா சமைச்சு கொடுத்தா நானும் சீக்கிரமா சாப்பிடுவேன் இல்லையா? இது முடிஞ்சிச்சு சிச்சு. சாப்பாடு ரெடி, குழம்பு ரெடி. எல்லாரும் தட்டு கொண்டு வாங்க, நான் சுட சுட பரிமாறுறேன். எல்லாரும் தட்டை எடுத்துக்கிட்டு ரவுண்டா வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ டொனி அவங்களுடைய தட்டுல சுட சுட அனல் பறக்கிற சாதம், கூடவே கொஞ்சம் சாம்பார், கூடவே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் வச்சா. சில்லுன்னு வீசுற அந்த காத்துக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு எல்லாருமே அந்த சாப்பாட ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க. அப்பாடா டோனி, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. அதுலயும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருக்கே, இது அமிர்த மாதிரி இருக்கு. வீட்ல இருந்து சமைச்சு இங்க கொண்டு வரதுக்குள்ள ஆறி போய் நல்லாவே இருக்காது. ஆனா இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. உண்மைதான் டோனி, இது நம்ம வாழ்க்கையில எடுத்திருக்கிற சரியான முடிவு. மதிய நேரம் சில்லுன்னு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. நாளைக்கு என்னோட டர்ன் இல்லையா? உங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி புளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு கொடுக்கறேன். சூப்பர் மஹி, நாளைக்கு ஏன் டர்ன் இல்ல? நான் சாம்பாரும் வாழைக்காய் வறுவலும் செய்யறேன். அதுக்கு அடுத்த நாள் ஏன் டர்ன். நானும் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுக்கறேன். அப்படி பறவைங்க எல்லாரும் ரொம்ப உற்சாகமா பேசிக்கிட்டாங்க. தினமும் ஒருத்தங்க சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து எல்லாருக்காகவும் சமைச்சு கொடுப்பாங்க. அதுக்கு எல்லாரும் உதவியும் செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்த 2 நாள் மஹிகளுக்கும் சோட்டுக்கிளியும் நல்லாவே சமைச்சு போட்டாங்க. அடுத்த 4வது நாள் இப்போ சிச்சு காக்காவோட டர்ன். சிச்சு தான் எல்லாருக்காகவும் சமைக்கணும். 4 பேருக்கு சமைச்சா மளிகை சாமா வீணா போயிடுமே அப்படிங்கிற எண்ணத்துல சிச்சு காக்கா ஒரு பிளான் போட்டுச்சு. சிச்சு அவளுடைய மனசுக்குள்ள, இவங்க எல்லாரும் சமைச்சு கொடுத்த மாதிரி சூப்பரா சமைச்சா மளிகை சாமா எல்லாமே சீக்கிரமா தீந்து போயிடும். அதுக்கு வேற ஏதாவது இருக்கிறத போட்டு செஞ்சு கொடுத்தாலாவது இவங்க எல்லாரும் நல்லாதான் இருக்குன்னு வேற வழி இல்லாம சாப்பிடுவாங்க. அன்னைக்கு மதிய நேரம் சிச்சு காக்கா சமைக்கிறதுக்காக தயாராகிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் மஹி, சோட்டு, டொனி 3 பேருமே அங்க வந்தாங்க. சிச்சு கொண்டு வந்திருக்கிற அரிசியை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. என்ன சிச்சு, அடுப்புல பெரிய பாத்திரம் வச்சிருக்க, ஆனா அதுல போடுறதுக்கு ஒரு கைப்பிடி அரிசி மட்டும் வச்சிருக்க. அது நம்ம 4 பேருக்கு எப்படி பத்தோம்? அதுக்கு சிச்சு காக்கா, ஐயோ டொனி, அரிசி நிறைய சாப்பிட்டா குண்டாயிடுவோமா. எல்லாரும் டயட் ஃபாலோ பண்ணா நல்லது. தண்ணி நிறைய கொண்டு வந்திருக்க. தண்ணி நிறைய ஊத்தி காய்ச்சினா கஞ்சி மாதிரி வந்துரும். சோட்டு கிளி கோமா, டயட்டா? நாங்க எல்லாரும் ஏன் டயட் இருக்கணும்? ஏற்கனவே இந்த ஆடு மேய்க்கும் போது ஓடி ஓடி ரொம்ப டயர்டா இருக்கு. அந்த நேரத்துல சரியா சாப்பிடாம
வெறும் கஞ்சியை குடிக்க சொல்லி சொல்ற? அட வெறும் கஞ்சி மட்டும் இல்ல சோட்டோ, ஒரு தக்காளி கொண்டு வந்திருக்கேன், தக்காளி ரசமும் செஞ்சு கொடுக்கறேன். அத கேட்டு மகிக்கழுகு, என்னது ஒரு தக்காளியா? ஒரு தக்காளியில எல்லாருக்காகவும் எப்படி சமைப்ப சிச்சு நீ? அட என்னோட திறமைய பத்தி உங்களுக்கு தெரியாது மகி. அந்த ஒரு தக்காளிய சின்ன சின்னதா கட் பண்ணி கூட கொஞ்சம் புளியையும் போட்டு நல்லா கரைச்சி அடுப்புல வச்சு கொதிக்க வச்சனா சூப்பரான ரசம் தயாராயிடும். அது நம்ம பாடிய ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். துணிக்குருவி தலையில கை வச்சு, கடவுளே நீ மாற மாட்டியா சிச்சோ? நாங்க 3 நாள் எவ்வளவு அழகா உனக்கு சமைச்சு கொடுத்தோம். நான் சாப்பாடு, சாம்பார், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு கொடுத்தேன். மகி உருளைக்கிழங்கு வறுவலும் புளி சாதமும் செஞ்சாங்க. சோட்டு சாம்பாரும் வாழைக்காய் வறுவலும் செஞ்சு கொடுத்தா. ஆட இதுல என்ன இருக்கட்டும், நீ உங்ககிட்ட இருக்கிறத கொண்டு வந்து நீங்க சமைச்சீங்க, என்கிட்ட இருக்கிறத கொண்டு வந்து நான் சமைக்கிறேன். இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? சரி சரி, காய்ச்சின கஞ்சியையும் ரசத்தையும் பேசாம ஆடுங்களுக்கே குடிக்க கொடு. நானும் துணியும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரோம். உன்னை நம்பி வந்ததுக்கு நாங்க பட்னியா இருக்க முடியாதுல்ல? ஆமா சிச்சு, இந்த பிளான நாங்க போட்டதுக்கு காரணமே தினமும் ஆறி போன சாப்பாடு சாப்பிடாம நல்ல சுட சுட சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக. ஆனா இதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. எங்க 3 பேருக்கும் நாங்க சமைச்சுக்கிறோம். இனிமே நீ டிஃபன் கட்டிட்டு வந்தே சாப்பிட்டுக்கோ. மகி சொன்னது கேட்டு சிச்சு காக்கா ரொம்பவே பயந்து போச்சு. ஃப்ரீயா கிடைக்கிற 3 நாள் சாப்பாடு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற பயம்தான் அது. ஐயோ அப்படி பண்ணாதீங்க மகி, என்ன குரூப்பை விட்டு தூக்கிடாதீங்க. நான் ஏதோ கஞ்சத்தனத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். இருங்க, நான் இப்பவே வீட்டுக்கு ஓடி போய் தேவையான காய்கறி எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்காக ஸ்பெஷலா இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு ஒரு ஸ்பெஷலான குழம்பையும் செஞ்சு கொடுக்குறேன், சரியா? துணி சிரிச்சுக்கிட்டே, அப்படி வா, எங்க வழிக்கு சீக்கிரமா போய் எல்லாத்தையும் கொண்டு வா, இல்ல எங்க கூட்டத்துல நீ இருக்க மாட்ட. சிச்சு காக்கா வேக வேகமா வீட்டுக்கு போய் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் கொண்டு வந்து சூப்பராவே சமைச்சு எல்லாருக்காகவுமே தயார் பண்ணா. அப்படி எல்லாருமே சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு சிச்சு காக்கா செஞ்ச சாப்பாடையும் சாப்பிட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டத்துல ஒருத்தங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவுக்கு நாம எல்லாரும் தான் ஒத்து போகணும். எல்லாரும் நமக்காக எல்லாமே செய்யும் போது நாம அவங்களுக்காக அதே மாதிரி செய்யாம விட்டுட்டா அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துல நம்மள ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க.